ஏன் தாத்தா சிரிக்கிறீங்கோ? இல்லை, இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்தேன், நகரில் அதே எண்ணிக்கையில் தான் இருக்கிறது. நான் அதை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. இரக்கம் பிறக்காதோ, கொடுக்கும் மனப்பான்மை இல்லையாப்பா நமது உடன்பிறப்புகளுக்கு. அப்படி என்று எனக்கு சிரிப்பு வருது. கண்டிப்பாக எனக்கு அழுகை வரவில்லை. எஸ், ஆனால் அழுகையும் வருகிறது. ஏன் தாத்தா அழுகை வருகிறது? இந்த கொடுக்கும் மனப்பான்மை இல்லையாப்பா நமது மக்கள் மனதிலே. கொடுக்கணும். கொடுக்கும் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும். இதை ஒன்று வைத்து கொண்டு தான் நான் சொல்கிறேன். எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையன்ற ஒரு எனக்கு எண்ணமே இல்லை. ஏதோ பார்க்குறேன், என்னடா என்ன ஒருத்தர் 2 பேர் போட்டுருக்காங்களா அப்படி என்று தான் பார்க்கிறேன், சிரிக்கிறேன். அதே நிலையில் என்று சிரிக்கிறேன், அதே சமயத்தில் அழுகிறேன். நமது மக்கள், நமது உடன்பிறப்புகளுக்கு இந்த கொடுக்கும் மனப்பான்மையே இல்லையாடா? ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற மனமே இல்லையாடா? தர்மம் செய்கின்ற வேண்டும் என்ற மனப்பான்மையே இல்லையாடா? ஒருத்தரை என்கரேஜ் பண்ணலாம் என்ற ஒரு எண்ணமே இல்லையாடா? இந்த பெரிய மனசு என்ற எண்ணமே, அந்த மனசவே காணுமேடா. சரி, ஏதோ ஒருத்தர் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறாரு, அவருக்கு எது பண்ணலாம். ஒருத்தர் ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சார், அவருக்கு உதவி பண்ணலாம். ஒருத்தர் ஒரு கடை வச்சுருக்கிறான், அவனுக்கு நம்ம போய்ட்டு வியாபாரம் பண்ணலாம், அவனுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லையே. நான் இதை வைத்துக்கொண்டு சொல்லுகிறேன், வேண்டாம் செல்வங்களே. எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலையும் எனக்கு நான் அதிக வருத்தப்பட மாட்டேன். ஆனால் இந்த தர்மம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், பரிதாபப்பட வேண்டும், உதவி செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லையே. எனக்கு இதிலேயே ஒருத்தருக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணல அல்லது லைக் பண்ணல, ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுற ஒரு எண்ணமே இல்லைன்னா மற்ற விஷயங்களில் உங்களுக்கு எப்படிப்பா அந்த பெரும் மனசு வரும், தர்மம் செய்யலான்ற எண்ணம் வரும் அப்படின்ற கவலை. கொடுங்கள். நீ வழியில் போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு மாதிரி ரொம்ப சோர்வாக டயர்டாக போயிட்டு இருந்தாக்கா, அவனை பார்த்து அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்ப்பா அப்படி இருக்கிறான் பாவம், ஒருவேளை வறுமையில் இருக்கானா, அவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கலாம், போய் காப்பி சாப்பிட்டோம். ஒருவேளை சாப்பிடாத இருப்பானா, அவனுக்கு ஏதாவது நம்மால் ஆனது உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வர வேண்டும். உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் வர வேண்டும் என்றால் நீங்கள் சின்ன சின்ன வாய்ப்புகளை கிடைக்கும்போது அந்தந்த இடத்துல நீங்கள் ப்ராக்டிஸ், எக்ஸசைஸ் செய்யுங்க, சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்கள், அது வளரும். அதுக்குத்தான் நான் அழுகிறேன். என்னடா நமது உடன்பிறப்புகளுக்கு, மனித இனத்திற்கு எப்போதான் இந்த ஒரு நல்ல எண்ணம், தாராள எண்ணம் வரும், கொடுக்கும் மனப்பான்மை வரும் என்று நான் நினைக்கிறேன்.
தயவுசெய்து எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டு பரவாயில்ல, தர்மம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நாம் சொல்வங்களே, நல்லதை செய்யுங்கள், எதிர்பார்க்காதீர்கள், கொடுங்கள். நீங்கள் கொடுத்தால்தான் கடவுள் நமக்கு கொடுப்பார். என்ன மாதிரி ஒரு ஒரு வீடியோ மேக்கர் வர வச்சுங்கோ, அவரே ஒரு வீடியோ மேக்கராக வராரு வச்சுங்கோ. அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறீங்களா, அவனை என்கரேஜ் பண்ணுறீங்களா, அவனை பற்றி ஒரு நல்ல கருத்து சொல்கிறீங்களா அப்படின்ட்டு அவர் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பிச்சைக்காரன் ஏழையாக வரலாம். கடவுள் அவனுக்கு ஏதாவது அவனுக்கு கொடுக்கிறார்களா மக்கள் என்று எதிர்பார்க்கலாம். நான் இறந்த பிறகு நான் பிச்சைக்காரனாக வந்தேன், நீ எனக்கு உணவு கொடுக்கவில்லை. நான் ஒரு புதுசாக ஒரு வீடியோ மேக்கராக நான் வந்தேன், புதிதாக ஆரம்பித்தேன். எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, என்னை என்கரேஜ் பண்ணல, நான் சொல்லுவதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணல, என்னை பற்றி ஒரு நல்ல கருத்து நீங்கள் சொல்லலையே, உங்களுக்கு நான் எப்படி என்னிடமிருந்து உதவி பார்ப்பீர்கள் என்று அவர் கேட்கலாம். தயவு செய்து நோட் த பாயிண்ட் என்ற மாதிரி சொல்கிறேன். என்னுடைய வீடியோவுக்காக நான் பேசவில்லை. உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வரவில்லை என்று நான் குறைபாடு சொல்லவில்லை. வளர்த்து கொள்ளுங்கள். நாம் சொல்லுங்களே, ஓகே, உங்கள் விருப்பம் என்று கூட சொல்லவில்லை. தர்மம் செய்யுங்கள். எனக்கு வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பரவாயில்ல, அவங்களுக்கு ஏழைகள் எல்லாம் கொடுங்க அப்படி கூட சொல்ல, எனக்கும் கொடுங்க. யாரா ஒரு புதிய தொழிலில் ஆரம்பித்தா அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க, ஆதரியுங்கள்.